தம்பி எங்கே போனானே தெரியல. அவன்கிட்ட நல்லா சொன்னேன், நீ கேச்சராக இருக்காதேன்னு சொன்னேன். அவன் கேட்டாதானே. இப்போ நான் அவனை எங்கே போய் தேடுவேன்? இந்த கிரவுண்டு மொத்தமாக தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே காணல. அம்மா வேற சொன்னாங்க, பாட்டிக்கு வீட்டில் நிற்கிறது ஒன்றும் இல்லை, தம்பியை பத்திரமா பார்த்துருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பயமாகுது. லேட்டாக ரொம்ப பயமாக வேற இருக்கு. நெட்டவள்ளி, உங்க தம்பி எங்க நெட்டவள்ளி? நானே எவ்வளவு நேரம் தான் ஒளிச்சிருக்க முடியும்? அவன் வருவான்னு வெயிட் பண்ணி பார்த்தா அவனை காணவே இல்ல. எங்க போனான் தெரியல பிங்கி, எனக்கு ரொம்ப பயமாக வேற இருக்கு. அவனை இந்த கிரவுண்டு மொத்தமாக தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே காணல. லேட் ஆகுதுல்ல, 6 மணி ஆகியாச்சு. இதுக்கு மேல விளையாட இருந்தா எங்க அம்மா என்ன திட்டிடுவாங்க. நான் இனி வீட்டுக்கு போறேன். என்ன நீயும் வாரியா நெட்டவள்ளி? இல்லை பிங்கி, நீ வீட்டுக்கு போ. தம்பி இல்லாமல் நான் வீட்டுக்கு வர மாட்டேன். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா என்ன தான் திட்டுவாங்க, எங்கள் பாட்டியும் திட்டுவாங்க. இப்போ வேற நான் பாட்டி வீட்டில் இருக்கேன், ரொம்ப பயமாக இருக்கு. நான் நினைக்கிறேன் அவன் வழி தெரியாம ஏதாவது தூரமான பிளேஸ்ல போயிருப்பான். கொஞ்சம் தாண்டி வந்துருவான் தான் நினைக்கிறேன். லேட் ஆகுது, நான் போறேன். என்ன சரி பிங்கி. நெட்டவள்ளி, உங்க தம்பி எங்க நெட்டவள்ளி? எவ்வளவு நேரம் நாங்க ஒளிச்சிருக்க முடியும்? நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிளேஸ்ல தான் ஒளிச்சிருந்தோம். ஆனா அவனை காணவே இல்ல. நாங்களும் வருவான்னு பார்த்தா காணவே இல்ல. பூமாரி, எனக்கு தம்பியை காணவே இல்லை. இந்த கிரவுண்டு மொத்தமாக தேடி பார்த்துட்டு எங்கே போனானே தெரியல. நம்ம எல்லாருமே இந்த கிரவுண்டுக்குள்ளாடி தான் ஒளிச்சிருந்தோம். அவனுக்கு வேற பிளேஸுக்கு போக தேவையே இல்லை. இந்த கிரவுண்டு மொத்தமாவே தேடி பார்த்திருந்தாலே எல்லாரையும் கண்டுபிடிச்சிருப்பான். அவன் குட்டி பையன், கண்டுபிடிக்க கஷ்டம்னு சொல்லி எல்லாருமே இந்த கிரவுண்டுக்குள்ளாடி தான் ஒளிச்சிருந்தோம். ஒருவேளை அவன் நினைச்சிருப்பான் நம்ம தூரமாக எங்கேயாவது போயிருப்போம்னு சொல்லி, தூரமாக எங்கேயாவது நம்மளை கண்டுபிடிக்க போயிருப்போம். டைம் வேற லேட் ஆகுது, நேரம் வேற இருட்டிகிட்டே இருக்கு. எங்க அம்மா என்ன தேட தொடங்கிடுவாங்க. நான் போறேன்ப்பா. ஒருக்கா 6 மணிக்கு நான் டெய்லி வீட்டுக்கு போனேன். ஒருக்கா 6:30 போயிட்டேன்னு எங்க அம்மா என்ன ரொம்ப அடிச்சாங்க. நைட் அப்பாவும் வந்து என்ன ரொம்ப அடிச்சாங்க. அதனால நான் போறேன்ப்பா. மினி, நானும் உனக்கு கூட வரேன். எங்க வீட்லயும் தேட தொடங்கிடுவாங்க. நெட்டவள்ளி, அழாத நெட்டவள்ளி, நீ அழியனால ஒரு யூஸுமே இல்ல. எனக்கு என்னமோ உங்க தம்பி குளத்துக்கு சைடு போயிருப்பான்னு தோணுது. எந்த குளத்துக்கு சைடு பம்பா? இந்த ஏரியாவில் ஒரு குளம் இருக்குது. இந்த கிரவுண்ட் எல்லாம் தாண்டி போனோன்னா ஒரு பெரிய குளம் இருக்குது. அந்த குளத்தை பற்றி நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு பெருசாக தெரியல. எங்கள் பாட்டி அம்மா எல்லாம் சொல்லியிருக்காங்க, எங்கே போய் விளையாடினாலும் அந்த குளத்துக்கு சைடு போயிடவே செய்யாதீங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, எங்கள் அப்பாவும் ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குளத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த குளத்துக்கு எங்கள் தம்பியை தேடி போவோமா? எனக்கு பயமாக இருக்குப்பா. எங்கள் பாட்டியும் அம்மாயும் என்கிட்ட ப்ராமிஸ் வேறு வாங்கியிருக்காங்க, அந்த குளத்து பக்கத்துக்கு மட்டும் போயிடாதீங்கன்னு. எனக்கும் பயமாக இருக்குப்பா. டைம் வேற லேட் ஆகிட்டே இருக்கு. நான் வீட்டுக்கு போறேன். என்ன பூமாரி, நானும் வரேன் பூமாரி உனே கூட. நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. எல்லாரும் டைம் ஆகுதுன்னு அவர் ஒரு வேலையை பார்க்க போயிட்டாங்க. நான் எப்படியாவது அந்த குளத்தை கண்டுபிடிச்சிடணும். அப்போதான் எனக்கு தம்பியை காப்பாற்ற முடியும். அவன் இப்போ என்ன நிலைமையில இருக்கானே தெரியல. அந்த குளத்தை பற்றின ஸ்டோரியும் எனக்கு தெரியல. ஒரு வழியா வேலையெல்லாம் முடிச்சு நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. அந்த பிள்ளைகளால ஒரே தொந்தரவு தான். முன்னாடியெல்லாம் எவ்வளோ அமைதியாக இருப்பாங்க, இப்போ எல்லாம் நல்லா வால் ஆகிட்டாங்க. முன்னாடியெல்லாம் எது கொடுத்தாலும் அமைதியாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இப்போ எல்லாம் அது கொண்டு வா இது கொண்டு வான்னு நம்மளை டார்ச்சர் பண்ணியாங்க. நல்ல வேலை, நான் நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சேன், அதனால கொஞ்சமாவது பரவாயில்லை. என்ன ஃபோன் அடிக்குது? எனக்கு மூளாக தான் இருக்கும். மூளை எப்படி இருக்க மூளை? நான் நல்லா இருக்கேம்மா. பிள்ளைங்க எல்லாம் எங்கே? பிள்ளைங்கள்ட்ட ஃபோனை கொடுப்பீங்களா? பிள்ளைங்களை அங்கே விட்டுட்டு எனக்கு நிம்மதியே இல்லை. நைட்டில் கிட்ட கனவாக வருது. பிள்ளைங்க எல்லாம் பத்திரமா தானே இருக்காங்க. ஃபுல்லாக பிள்ளைங்களுக்கு நினைப்பாவே இருக்குது. பிள்ளைங்க எல்லாம் பத்திரமா தான் இருக்காங்க, நீ கவலைப்படாத. 2 பிள்ளைங்கள்ட்டே நான் பேசணும், அப்போ தான் எனக்கு நிம்மதி. நைட்ஸ் எல்லாம் தூக்கமே இல்லை. நல்லா கிட்ட கனவாகவே வந்துட்டு இருக்கு. 2 நாளாகவே இப்படி தான் நடக்குது. ரொம்ப பயமாக இருக்குமா? நீ மனசை போட்டு குழப்பாத. என்ன, பிள்ளைங்க எல்லாம் பத்திரமா விளையாடிட்டு தான் இருக்காங்க. 6:30 ஆகுது, இன்னும் வீட்டுக்கு வரலையா? இன்னுமா விளையாடிட்டு இருக்காங்க? நிறைய பிள்ளைங்களா சேர்ந்து தான் விளையாடிட்டு இருக்காங்க, அதனால நம்ம கவலைப்படவே தேவையில்லை. நான் 5 மணிக்கு மேலேயே பிள்ளைங்களை எல்லாம் வீட்டை வெளியில் விடவே மாட்டேன். அம்மா, எனக்கு பயமாக இருக்குமா? பிள்ளைங்களை விளையாடி இடத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. என்ன மக்களே உனக்கு இந்த பயம்? சரி, நான் பிள்ளைங்களை விளையாடி இடத்துலேருந்து கூட்டிகிட்டு வரேன். சரிம்மா, வீட்டுக்கு வந்தது எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்ன சரி மக்களே. இவன் ஒருத்தி சின்ன வயசுல இருந்து இது வேற கேரக்டர் மாறவே இல்லை. ஃபுல்லாக பயந்து தான் இருக்குது. சரி, நம்ம பிள்ளைங்களை தேடி நீ போவோம். இதுதான் அந்த பிள்ளைங்க சொன்ன குளம்னு நினைக்கிறேன். ரொம்ப பயமாக இருக்குது. இதுக்குள்ளாடி தான் தம்பி விழுந்திருப்பானோ? தம்பிக்கு பால் வேறு இந்த குளத்துக்குள்ளாடி தான் இருக்குது. அப்போ கன்ஃபார்மாக அவன் இதுக்குள்ளாடி தான் இருப்பான். இந்த குளம் எவ்வளவு ஆழமாக இருக்கும்னு தெரியல. எனக்கு இறங்கவே ரொம்ப பயமாக இருக்குது. அவன் எதுக்கு இவ்வளோ தூரம் வந்தானே தெரியல. நெட்டவள்ளி, உன்னை தம்பி எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? எதுக்கு இந்த குளத்துக்கு நீங்கள் வந்தீங்க? பாட்டி, நாங்கள் கிரவுண்டில் தான் பாட்டி விளையாடிட்டு இருந்தோம். ஒரு விளையாட்டில் தம்பி கேச்சராக இருந்தானா, அவன் தெரியாமல் இந்த குளத்தில் வந்திருக்கான் பாட்டி. அவனுக்கு பால் இந்த குளத்துக்குள்ளாடி தான் இருக்குது. ரொம்ப பயமாக இருக்குது பாட்டி. ஐயோ, இந்த குளம் ரொம்ப ஆபத்தான குளம் ஆச்சு. அவனை யார் இங்கே எல்லாம் வர சொன்னா? நான் உன்கிட்ட சொன்னேன் தம்பியை பத்திரமா பார்த்துருக்கான்னு. நான் தம்பியை பத்திரமா தான் பாட்டி பார்த்தேன். ஆனால் அவன் எப்படி இங்கே வந்தானே தெரியல.
உங்க அம்மாக்கு நான் என்ன பதில் சொல்லுவேனே தெரியல. அவ வர கெட்ட கெட்ட கனவா வந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா. பாட்டி ஒன்றும் இல்லை பாட்டி, தம்பி நல்லா தான் இந்த குளத்துக்குள்ளாடி இருப்பான். இல்ல இல்ல நெட்டவள்ளி, உனக்கு இந்த குளத்தை பத்தி தெரியாது. இந்த குளத்துல விழுற யாரையுமே அந்த தேவி சும்மாவே விட மாட்டா. பாட்டி தேவினா யார் பாட்டி? மக்களே, இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நாளை பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா பை பை.